ஒரு ஊர்ல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல தேனீக்கள் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சா. ராணி தேனி கொஞ்சோண்டு தேனிய பக்கத்து ஊர்ல இருக்கிற பூஞ்சோலைக்கு தேன் சேகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அப்போ அவங்க போனவங்க திரும்ப வரவே இல்லையா. ராணி தேனி இன்னும் கொஞ்சம் தேனியா, போனவங்க திரும்ப வரவே இல்லையே, போய் கூட்டிட்டு வாங்க நான் அனுப்பிச்சான். அவங்களும் போனவங்க திரும்ப வரவே இல்லையா. ராணி தேனி யோசிச்சு இருந்தே போயிடுச்சா. பக்கத்து மரத்துல இருந்தா குட்டி தேனி கூட்டுல ஒரு குட்டி தேனியும் ஒரு அம்மா தேனியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குட்டி தேனி கேட்டுச்சா அதோட அம்மா தேனி கிட்ட, அம்மாம்மா பக்கத்து மரத்துல இருந்த தேன் கூட்டுல தேனிகள்லாம் எங்கம்மா போச்சு? அம்மா தேனி கிட்ட கேட்டுச்சா. அம்மா தேனி அதுக்கு என்ன சொல்லிச்சு, அதோ தெரியுது பாரு ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு அழகான பூஞ்சோலை இருக்கு. ராணி தேனி தேனீக்கள் அந்த பூஞ்சோலைக்கு தேன் சேகரிக்கிறதுக்கு அனுப்பிச்சு. அங்க மனுஷங்க பூச்சிக்கொலை மருந்து அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. அம்மா தேனி சொல்லிச்சா. குட்டி தேனி அதுக்குன்னா சொல்லிச்சு, ஏம்மா அந்த மனுஷங்க பண்றாங்களே நம்மள அந்த அம்மா செடியிலேருந்து பூ பூக்குது, பூலேருந்து காய் காய்க்குது, காயிலேருந்து பயமா மாட்டோமே, ஏம்மா அந்த மனுஷங்க நம்மளை சாகடிக்கிறாங்க? இன்னும் குட்டி தேனி அம்மா தேனி கிட்ட கேட்டுச்சு. அம்மா தேனி சொல்லிச்சு அதுக்கு, மனுஷங்களுக்கு இப்பெல்லாம் பேராசை அதிகமாகிடுச்சு, காய்கறி நிறைய விளையணும்ட்டு பேராசை அதிகமாகிடுச்சுன்னு அம்மா தேனி சொல்லிச்சா. அதுக்கு குட்டி தேனி கேட்டுச்சா, அம்மம்மா நீங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா தேனி சொல்லிச்சா அதுக்கு, நேற்று நம்ம அங்கே போகவே வேணாம், அங்கே போனால் நம்ம உயிருக்கே ஆபத்து, போகவே வேணாம் சொல்லிச்சு அம்மா தேனி. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, செயற்கையான பூச்சிக்கொலை மருந்தா அடிக்கவே கூடாது, அடித்தா உயிரினங்கள் இறந்து போகும். உயிரினங்கள் இறந்து போகாமல் இருந்தால் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.